திருப்பாவையின் நிறைவு பாசுரமான 30வது பாசுரத்தில் ஆண்டாள் என்னும் அற்புத தெய்வ திருமகளை பெற்றெடுத்த அவருடைய தந்தையான பெரியாழ்வாரை புகழ்ந்து பாடியும் இந்த 30 பாடல்களையும் தினமும் நாம் பாராயணம் செய்து வந்தால் இறைவனுடைய அருள் நமக்கு எப்பொழுதும் கிடைக்கும் என்னும் கருத்தையும் மக்களுக்கு சொல்வதாக இந்த பாடலை அமைத்துள்ளார். இப்பொழுது நாம் பாசுரத்தை பார்க்கலாம். வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் செஞ்சிறைஞ்சி அங்கப் பறை கொண்ட வாற்றையணி புதுவை பைங்கமழத் தந்தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை 30ம் தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரை தோள் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவார் எம்பாவாய். இதன் விளக்கம்: அலைகள் நிறைந்த பார்க்கடலை கடைந்த மாதவனும் கேசி என்னும் அரக்கனை அழித்த கேசவனும் ஆகிய கண்ணனை குளிர்ந்த முகத்தையும் அழகிய அணிகலன்களையும் அணிந்த பெண்கள் சிரமப்பட்டு விரதமிருந்து கண்ணனை வழிபட்டு அந்த விரதத்திற்கான பலனை அறிந்த விபரத்தை ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள குளிர்ந்த தாமரை போன்ற சாந்தமான முகத்தை உடைய பெரியாழ்வாரின் மகளான ஆண்டாள் இனிய தமிழில் 30 பாடல்களாக பாடி பாமாலை தொடுத்திருக்கிறார். இந்த பாடலை படிப்பவர்கள் உயர்ந்த தோளினை உடையவனும் அழகிய தாமரை போன்ற கண்களை உடைய அழகிய திருமுகத்தை உடையவனும் செல்வத்திற்கு அதிபதியும் ஆகிய திருமாலின் ஆசியை பெற்று எங்கு சென்றாலும் செல்வ செழிப்புடன் இன்புற்று வாழ்வர் என்பது இதன் பொருளாகும். இந்த பாடலை மார்கழி மாதத்தில்தான் படிக்க வேண்டும் என்று இல்லாமல் எப்பொழுது வேண்டுமானாலும் படித்து இறைவனை வணங்கி துதித்தோமானால் அந்த இறைவனுடைய அருள் நமக்கு எப்பொழுதும் கிடைக்கும். நாம் செல்வ செழிப்போடு வாழலாம் என்பது இப்பாடலின் உட்கருத்தாகும்.